ஹாய் பார்ட்னர். இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் வரும்போது ஒரு கம்பெனி ஷேரை இஷ்யூ பண்ணுறாங்க. அப்போ கம்பெனியை பற்றிய ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டது நமக்கு நல்லது. இது எல்லாமே பிஸ்னஸ் ஸ்டடீஸில் தெளிவாக படிச்சிருப்போம். இருந்தாலும் ஒரு கிளான்ஸ் ஒரு ரீகால் பண்ணிக்கிறது. கம்பெனிஸ் ஆக்ட் 2013 படியோ இல்லை அதுக்கு முந்தின ஆக்டு படியோ ரெஜிஸ்டர் பண்ணாதேன் ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்படி ரெஜிஸ்டர் பண்ண உடனே தட் இஸ் அன் ஆர்டிஃபிஷியல் பர்சன், செப்பரேட் என்டிட்டி, பெர்ஃபெக்சுவல் சக்சஷன். இதில் ஷேர் ஹோல்டருடைய லைபிலிட்டி லிமிட்டட் டு தயர் ஷேர். அதே போல் ஷேர் ஹோல்டர் எப்போ வேணாலும் தங்களுடைய ஷேரை அடுத்தவங்களுக்கு மாற்றி கொடுக்கலாம். இந்த ரெண்டு ஃபியூச்சர்ஸ்னால தான் மக்கள் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆசைப்படுறாங்க. முக்கியமான பாயிண்ட்டு. ரைட். மேனேஜ்மெண்ட், ஓனர்ஷிப், காமன் சேல் இது எல்லாமே சாதாரணமாக உள்ளது. இது பார்ட்னர்ஷிப்புக்கும் கம்பெனிக்குள்ள முக்கியமான டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லும்போது, பார்ட்னர்ஷிப் அன்லிமிட்டட் லைபிலிட்டி, கம்பெனி லிமிட்டட் லைபிலிட்டி. பார்ட்னர்ஷிப்பில் மேனேஜ்மெண்ட் பார்ட்னரை பார்ப்பாங்க. ஆனால் கம்பெனியில் ஷேர் ஹோல்டர் நியமித்த டைரக்டர் தான் மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. பார்ட்னர்ஷிப் எப்போ வேணாலும் கலைஞ்சி போயிடலாம். ஆனால் கம்பெனி பல வருஷத்துக்கு நீடித்து இருக்கக்கூடியது ஸ்டெபிலிட்டி. ஓகே. டைப்ஸ் ஆஃப் கம்பெனி வரும்போது 1% கம்பெனின்னு ஒன்று இருக்குது. அதை யார் ஸ்டார்ட் பண்ணலாம்னா இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், ரெசிடென்ட் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். அவர் உண்மையான பர்சன், நம்மளை மாதிரி ஒரு ஆள் தான், நேச்சுரல் பர்சன் தான் இதை ஸ்டார்ட் பண்ணலாம். முக்கியமானது. அடுத்து ப்ரைவேட் கம்பெனி 2 to 200, பப்ளிக் கம்பெனி 7 to அன்லிமிட்டட், இதெல்லாம் ஒன்று தெரிஞ்சது. கேட்டகரிஸ் ஆஃப் கம்பெனின்னு வரும்போது லிமிட்டட் லைபிலிட்டி கம்பெனி இதை மெயினாக இருக்கக்கூடியது. ஷேர் ஹோல்டருடைய லைபிலிட்டி லிமிட்டட் தான். ஒரு சில கம்பெனிக்கு அன்லிமிட்டட் லைபிலிட்டி இருக்கலாம். ஒரு சில கம்பெனிக்கு ஷேர் ஹோல்டருடைய லைபிலிட்டி லிமிட்டட் பை கேரண்டியும் இருக்கலாம். ஒரு கிளான்ஸ் பார்த்து வச்சுக்கோ. எம்சிக்யூவில் எதில் வேணாலும் கேட்கலாம். ஐ லைக் யூ பார்ட்னர்.